வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் லக்ஷ்மணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நான் பார்க்க போகிறது வார ராசி பலன் 5ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி வரை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதுலேருந்து பார்க்கும்போது எப்போதுமே சொல்கிறது தான், ஸோ லக்னத்துக்கு பாருங்கள் ராசியை பார்ப்பதை விட, ஸோ மகர லக்னம் விருச்சிக ராசினும் போது விருச்சிக ராசிக்கு பலனை பார்ப்பதை விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது அது பர்ஃபெக்டாக வரும். அது மட்டும் இல்லை, ஒரு பேப்பரில் வந்து தசா புத்தி அந்தரங்கள், ஸோ இதை வந்து பர்ஃபெக்டாக எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு ஸோ அதையும் வந்து சிங்க் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது பழக்கத்தை கொண்டீங்கன்னா நீங்கள் வந்து நல்ல ஒரு 90% அந்த பலன்களை நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி வந்து குரு ராகுடைய இணைவு அதை பற்றி நிறைய பேசியிருக்கோம். ஸோ குரு ராகுன்றது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நியரஸ்ட் டிகிரி குருவும் ராகு மீட் ஆகிற இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ரயில் விபத்து மோடன் ஒரு 500 பேருக்கு மேலே இறந்துருக்காங்கன்னும் போது எவ்வளோ கொடூரமானோ, அதுவும் விசாக நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரத்துக்கு அன்றைக்கி நடந்திருக்கு. ஸோ எவ்வளோ ஒரு பேத்தட்டிக்கான விஷயம் பாருங்கள். ஸோ அதனால் வந்து அந்த குரு ராகு இணைவு வந்து 10ஆம் தேதி வரை இருக்குது. யாருக்கெல்லாம் குரு திசை புத்தி அந்தரம் நடக்குதோ, ராகு திசை புத்தி அந்தரம் நடக்குதோ, அவங்களாம் கொஞ்சம் 10ஆம் தேதி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வண்டி வாகனம் ஓட்டும் போதும் கொஞ்சம் வந்து ஜாகிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். தனுசு ராசி. ஸோ தனுசு ராசிக்கு வந்து குரு வந்து 5ல் இருக்குது. ஸோ அதுவும் குரு ராகு ஒன்றா போகும்போது குழந்தைகள் விஷயங்கள் கொஞ்சம் எமோஷன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும் 10ஆம் தேதி வரை. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் தாயார் சார்ந்த உறவுகள், தாயாருடைய வரவு செலவு கணக்குகளோ பணப்பட்டுவாடா சம்பந்தமான விஷயங்களை ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் 10ஆம் தேதி வரை. ஏன்னா வந்து குருவும் ராகும் ஒரே டிகிரியில் பயணப்படுகிற அந்த காலகட்டத்தில் வந்து குரு நட்சத்திரம் வருகின்ற காலகட்டங்கள் புனர்பூசம் போன்ற நட்சத்திரங்கள் மற்றும் திருவாதிரை நட்சத்திரம், ஸோ குரு நட்சத்திரங்கள் ராகு நட்சத்திரத்தில் போகும்போது கண்டிப்பாக 10ஆம் தேதி வரை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிற ஒரு காலகட்டம். ஏன்னா 10ஆம் தேதிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய எமோஷன்ஸ், டென்ஷன், ஸ்ட்ரெஸ் இதெல்லாமே வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்கிறது தான் உண்மையான விஷயம். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ஆம் அதிபதி சனி 3ல் இருக்கும்போது தேவையில்லாத விஷயங்கள் நமக்கு வந்து கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையில்லாமல் கேமரா வைக்கிறது, கண்காணிக்கிறது, நம்ம ஃபோனை ரெக்கார்ட் பண்ணுறது, தேவையில்லாத ஆட்கட்டு போட்டு கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இது யாருக்கு நடக்கணும் போது யாரெல்லாம் தனுசு லக்னமாக இருந்து சனி திசை புத்தி அந்தரம் நடக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குரு திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க, ராகு திசை புத்தி அந்தரம் நடக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் 10ஆம் தேதி வரை. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 5ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதி 5ல் இருந்து அது ராகுவோட இருக்கும்போது குழந்தைகள் நிறைய சேட்டை பண்ணணும். குழந்தைங்க நம்ம பேச்சை கேட்காம ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது 10ஆம் தேதி வரை. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு காலகட்டங்கள். அதுக்கப்புறம் எல்லாமே ஓரளவுக்கு நியூட்ரல் ஆகிடுங்கிறது தான் உண்மையான விஷயம். 5ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து 8ல் செவ்வாய் நீச்சமாக இருக்கிறனால குழந்தைகளோட விஷயங்கள் இன்னொரு ஒரு மாதத்திற்கு ஒரு மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பசங்க வந்து ரொம்ப நம்மளை அவமானப்படுத்துறது, பசங்களாக நமக்கு வந்து சில அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கணும், ரொம்ப கவனம். இது யாருக்கு நடக்கணும் போது யாரெல்லாம் தனுசு லக்னமாக இருந்து செவ்வாய் திசை புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு வந்து ஒரு டென்ஷன், ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 6ஆம் அதிபதி 8ல் இருக்கும்பொழுது வேலை செய்கிற இடங்களில் சின்ன அவமானங்கள் இருக்கும், ஆக்சிடென்ட்ஸ் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க ஒரு காலகட்டங்கள் தான். அதே நேரத்தில் வந்து 11ஆம் அதிபதியாகவும் சுக்கிரன் வந்து 8ல் இருக்கும்போது மூத்த சகோதரர் நண்பர்களாலும் நமக்கு ஒரு அவமானமோ ஒரு பிரச்சனையோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். 8ஆம் அதிபதி 11 வரும்போது 11ல் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இப்போ 8ல் வந்து இந்த சுக்கிரன் செவ்வாய் இருக்கும்போது ஆண் பெண் உறவுகளில் ஏதாவது பிரச்சனைகள் வரும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் உஷாராக புரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அதனால் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு டென்ஷன் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்கணும், ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஓகேங்களா? ஏன்னா இதெல்லாம் வந்து செயின் லிங்க். ஸோ இந்த மாதிரி செயின் லிங்கில் காதல் சார்ந்த விஷயங்கள்லாம் சின்ன அவமானங்கள் வர்றது இதெல்லாம் வந்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அதே மாதிரி 6ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 8ல் இருக்கும்போது சேஃப்டி மெஷர்ஸ், வேலை செய்கிற இடங்களில் வந்து அந்த ஹெல்மெட் போடுறது, கொஞ்சம் க்ளவ் மாட்டிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் வேலை செய்கிற இடங்களில் யார்கிட்டயாச்சும் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் பேசும்போது கொஞ்சம் கமுகமாக பேசுங்க, என்ன பேசுகிறோன்னு சொல்லி தெரிஞ்சு பேச நல்லது. ஸோ சில பேர் வந்து ஃப்ரெண்டு தானேன்னு சொல்லிட்டு கண்ணாமனா கிண்டல் அடிக்கிறது, கலாடா பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களில் போவாங்க. பட் அதனால் நமக்கு ஒரு டென்ஷன், ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்பு இருக்கனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். 7ஆம் அதிபதியான புதன் 6ல் இருக்கும்போது கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது, ஒய்ஃபுக்கு உங்களுக்கு வந்து சின்ன ஒரு கருத்து பேதங்கள் வரும். இது யாருக்கு நடக்கும்? தனுசு லக்னமாக இருந்து புதன் திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சின்ன கருத்து பேதங்கள் வரும். அது கூட பார்த்திங்கன்னா 24ஆம் தேதிக்கு மேலே எல்லாமே கிளியர் ஆகிடும். அதுவரை கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். 8ல் செவ்வாய் சுக்கிரன் இருக்கும்போது ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். நண்பர்கள் யாராச்சும் வந்து பார்ட்டின்னு கூப்பிட்டாங்கன்னா போயிடாதீங்க. அதனால் வந்து சங்கடங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப பார்த்து இருந்துக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் அதிபதி சூரியன். ஸோ 9ஆம் அதிபதி சூரியன் வந்து 6ல் இருக்கும்போது வெளிநாட்டில் வேலைக்காக அப்ளை பண்ணவங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது.
அது மட்டும் இல்லாமல் ஓரளவுக்கு வந்து நல்ல ஒரு செட்டில் டவுன், அதை வந்து ட்ரான்ஸ்ஃபரு, ஒரு செஷன் விட்டு இன்னொரு செஷன் போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்குங்க. ஸோ இது யாருக்கு நடக்கணும் போது தனுசு லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சூரிய திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு வேலையில் நிறைய சேஞ்சஸ், நிறைய ஒரு உயர்வு, நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதே நேரத்தில் வந்து தந்தைக்கும் உங்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும். ஏன்னா 9, 6 9 அப்பாவுக்கும் உங்களுக்கும் ஒரு விரோதம் வருவதற்கான வாய்ப்புலாம் அப்பா கிட்ட பேசும்போதோ பழகும்போதோ கொஞ்சம் பார்த்துருந்தணும். மற்றபடி வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு நல்ல உயர்வுகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ இது வந்து பெரிய ப்ளஸ்ஸு தான். தொழில் ரீதியான விஷயங்கள் 10ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து 6ல் இருக்குது. ஸோ 6ல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்கள் கடன்கள் கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கடன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா 10, 6ங்கும்போது தொழிலாளர்களுக்கும் உங்களுக்கும் நல்ல இணக்கங்கள், இந்த மாதிரி விஷயங்களும் ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து யாருக்கு மேஜராக நடக்கணும் போது தனுசு லக்னமாக இருந்து புதன் திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான விஷயங்கள், நல்ல விஷயங்களாக இருக்கும். 11ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து 8ல் இருக்கும்போது மூத்த சகோதரர் நண்பர்கள்ட்ட ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். மூத்த சகோதரர்கிட்ட போயிட்டு நான் இப்போ சொத்தை கேட்குறேன், அதை கேட்குறேன், எதை கேள்வி கேட்குறேன்னு போட்டிங்கன்னா அதனால் ஒரு பெரிய பிரச்சனைகள், அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இது யாருக்கு நடக்கும்? யாருக்கு நடக்கும்போது தனுசு லக்னமாக இருந்து சுக்கிர திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க, செவ்வாய் திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தாங்க. ஸோ கொஞ்சம் மைனஸஸ் கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்குது. காரணம் என்ன, 8ல் உள்ள கிரகங்கள் கண்டிப்பாக நம்ம ஆசையை தூண்டி விட்டு பிரச்சனையை உருவாக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடக்கணும். அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு குரு ஆகக்கூடிய காம்பினேஷன் 10ஆம் தேதி இருக்கும்போது கொஞ்சம் எமோஷன்ஸ் எல்லாம் இருக்கத்தான் செய்யும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா வழிபாடு தான். என்னை பொறுத்தவரை 3 வேளை சாப்பாடு, 1 வேளை தூக்கம் எப்படி ரொம்ப முக்கியமோ. ஸோ அதனால் வந்து மனதார வந்து இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்கள். அது என்ன சாமியாகனா இருக்கலாம். ஸோ மனதார வந்து ஒரு ஈஸ்வரன் பிடிக்கணும், ஓம் வச்சாங்க ஒரு ஈஸ்வரன் உள்ளே வரணும். ஸோ அந்த மாதிரி வந்து பிரார்த்தனை பண்ணும்போது நம்ம அடுத்த லெவலுக்கு முன்னேறுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்களாக ஏற்படணும்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியம். டிப் ஆஃப் த வீக் பாருங்கள். டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது எனக்கு எப்போ நல்ல காலம் வரும் கெட்ட காலம் அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லலாம். ஸோ இதில் வந்து மெஜராக வந்து இடம்பெற ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, அது தசா புத்தி அந்தரங்களை பேஸ் பண்ணி தான் வந்து ஒரு நல்லதோ கெட்டதோ வந்து டிசைட் ஆகும். ஸோ இதில் வந்து அது மேஜராக புரிஞ்சுக்கணும். ஸோ இது ஜென்ரலாக வந்து இப்போ நம்ம ராசி பலன் பார்க்கும்போது கெட்டதுன்னா எல்லாருக்குமே கெட்டது நடக்காது. அந்த தசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு தான் வந்து அதை எஃபெக்ட் பண்ணும். அதுவும் வந்து எப்படி எஃபெக்ட் பண்ணுன்னா, கோச்சாரத்தில் அந்த கிரகங்கள் வந்து தவறான இடங்களில் போகும்போது அந்த எஃபெக்ட் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். மற்றபடி வந்து ஒரு பெரிய எஃபெக்ட் கொடுக்காதுங்கிறது தான் உண்மையான விஷயம். அதே மாதிரி வந்து நட்சத்திரங்கள், ஸோ நீங்கள் ஒரு திசை நடக்குதுன்னு வச்சுக்கோமே, அந்த நட்சத்திரத்துடைய பாதாசாரங்கள் ரொம்ப மெயினாக வரும். ஸோ நட்சத்திரங்கள் அது வந்து நமக்கு டே டு டே லைஃப்பில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறத கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ உதாரணம் சொல்ல போனால், ஒருத்தருக்கு வந்து அஷ்டமாதிபதி திசை நடக்குதுன்னா, ஐயோ அஷ்டமாதிபதி திசை வந்து டோட்டலாக வந்து அவர் வந்து கவுத்து விட்ருவோம், அதாயிடும் இதாயிடும்னு சொல்கிறதுலாம் தப்பான விஷயம். ஏன்னா வந்து அஷ்டமாதிபதி உதாரணம் சொல்லணும்னா, ஒரு மகர லக்னமாக இருந்து ஒரு சூரிய திசை வருதுன்னா எல்லாருமே சூரிய திசை மகர லக்னத்தில் வந்து தவறுதலாக ஒரு விஷயத்தை பண்ணுமானா பண்ணவே பண்ணாதுங்க. அப்படி கிடையவே கிடையாது. அது இருக்கிற பொசிஷன் பார்க்கணும். அது வந்து சப்போஸ் எங்கேயா மறைஞ்சது ஒரு 6லையோ இல்லை ஒரு 12லையோ மறையும் போது அது நல்ல யோகங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் வந்து சூரியன் வந்து சப்போஸ் உங்களுக்கு நல்ல ஒரு பாதாசாரத்தில் அமைஞ்சிருச்சு, நீங்கள் பாதாசாரங்கிறது இப்போ உதாரணம் சொல்ல போனோம்னா, சூரியன் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டாரில் வந்து அமைஞ்சிருச்சுன்னா ரொம்ப பெரிய ஏற்றங்களை கொடுத்துரும். அதனால் வந்து நட்சத்திர பாதாசாரங்கள் இருக்குது. அதே மாதிரி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா மாதத்திற்கு ஒரு முறை வந்து கோச்சாரத்தில் மாறிக்கிட்டே வரும். ஸோ அந்த மாதிரி மாறிக்கிட்டே வரும்போது பார்த்திங்கன்னா அந்த பலன்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டு வருங்க. ஸோ கோச்சாரத்தில் நல்ல பலன்கள் வரும்போது நல்ல விஷயங்கள், அதாவது அந்த ஒரு கிரகம் வந்து நல்ல இடத்துக்கு போகும்போது நல்ல பலன்களை அது அஷ்டமாதிபதியாக இருக்கட்டும் யாராக வேணா இருந்தாலும் அது நல்ல இடங்களுக்கு போகும்போது நல்ல பலன்களையும், ஒரு தீமையான இடங்களுக்கு போகும்போது நமக்கு வந்து ஒரு நெகட்டிவான விஷயங்களை தான் பண்ணுதுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா நிறைய ஜோதிடர்கள் வந்து ஜாதகத்தை மட்டும் பார்க்காம நீங்கள் கோச்சாரத்தையும் வச்சு பார்ப்பாங்க. ஸோ அதனால் அன்றைய இப்போ உதாரணம் சொல்ல போனோம்னா, இப்போ நடந்த இன்சிடென்ட்ஸ் பார்த்திங்கன்னா, இப்போ விபத்து நடந்தது, இப்போ ட்ரெயின் விபத்து நடந்தது பார்த்திங்கன்னா கோச்சாரம் பியூர்லி அது கோச்சாரத்தில் சம்மந்தப்பட்டதான். நீங்கள் என்ன பாருங்கள், குரு ராகு போகும்போது முதலே சொன்னோம், குரு ராகு ஒன்றா பயணிக்கிற காலகட்டங்களில் நிறைய பிரச்சனைகள், ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் வரும். அது எப்போ வரும், அதாவது அந்த இன்சிடெண்ட் வந்து எப்போ நடக்கணும் போது நட்சத்திரம் சம்மந்தப்படுது. விசாக நட்சத்திரங்கிற குருவுடைய நட்சத்திரம். அந்த விசாக நட்சத்திரம் வர அன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த குரு ராகு ஒன்றா ட்ராவல் ஆகும்போது இந்த ஆக்சிடென்ட். ஸோ என்றைக்குமே ஒரு விஷயம் நடக்கணும்னா கோச்சாரம் வந்து சப்போர்ட் பண்ணால் தான் அந்த விஷயத்தை கொண்டு வரும். என்ன தான் பெரிய பெரிய யோகங்கள் இருந்தாலும், அந்த யோகங்கள் பெருசாக இருந்தாலும் அந்த நமக்கு கைக்கு வரது பார்த்திங்கன்னா அந்த கோச்சாரம் நல்ல ஒரு இடத்துல ஒரு 11ஆம் இடத்துலையோ நல்ல இடங்களில் அமையும் போதோ ஒரு திரிகோணத்துலேயோ உள்ள கேந்திரத்துலேயோ அமையும் போது அந்த பலன்கள் வந்து நமக்கு ஒரு சூப்பராக அமைஞ்சிருங்க. ஸோ அதே நேரத்தில் வந்து தீய இடம்னா 6, 8, 12 அமையும் போது கொஞ்சம் வந்து நமக்கு வந்து அந்த ஸ்ட்ரகிளை கொடுக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ இதை மிங்கிள் பண்ணி பார்க்கணும். அது மட்டும் இல்லை, இன்னொரு அடுத்த விஷயம்னா வர்க்க சக்கரம்னு ஒன்று இருக்குது. ஸோ ஒரு கிரகம் வந்து எல்லா இடத்துலையும் தப்பாக இருக்குமானா எல்லா இடத்துலையும் தப்பாக இருக்காது. ஏன்னா ஜென்ரலாக ஜோசியம் பார்க்குறவங்க வந்து ஐயோ அஷ்டமாதிபதி தசை அதுன்னு பயமுறுத்தும், அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொரு வர்க்கத்துக்கும் லக்னமும் மாறும். ஸோ இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால், ஒருத்தர் வந்து
அப்பா கிட்ட பழகிறது ஒரு மாதிரி இருப்பார், அம்மா கிட்ட பழகிறது வேறு மாதிரி இருப்பார், அதே வெளியில் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட இருக்கும்போது வேறு மாதிரி இருப்பார், வேலை செய்கிற இடங்களில் வேறு மாதிரி. ஸோ ஒவ்வொரு இடங்களுக்கு மாறிக்கிட்டு இருக்கார் இல்லையா, அதை வந்து இந்த வர்க்க சக்கரங்கள் வந்து பர்ஃபெக்டாக சொல்லும். ஸோ அதனால் வந்து ஜென்ரலாக ஒருத்தர் வந்து இந்த திசை நடக்குது நீ இப்படி இருப்ப அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்பாதீங்க. கோச்சாரம் கொடுத்தால் அது உங்களுக்கு ரிசல்ட் பர்ஃபெக்டாக வருங்கிறது தான் உண்மை. அதில் வந்து நிறைய வந்து கிளைகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பேஸ் பண்ணி பார்த்து நீங்கள் இது எடுத்துக்கோங்க. ஜென்ரலாக வந்து உனக்கு 8ல் இருக்குன்னு சொல்லி ஒருத்தர் டீக்ரேட் பண்ணார்னா அதை எடுத்துக்கிட்டு ஓரமாக உட்காந்து அழுகுறதை விட்டுட்டு நல்ல விஷயங்கள் நடக்கும். நிறைய முயற்சிகள் பண்ணுங்கள். எப்பேற்பட்ட தோஷங்களோ எப்பேற்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் மனதார பிரார்த்தனை பண்ணுறதை விட்டுறாதீங்க. அதனால் திருப்பி எது சொல்லணும்னா பிரார்த்தனைக்கு நிகர் வேறு எதுவுமே. லட்சக்கணக்கில் வந்து நீங்கள் என்ன தான் பரிகாரம் ஆனாலும் பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ மனதார வந்து இறைவனை சரணடைஞ்சு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிங்கன்னா உங்களுடைய ரிசல்ட் வந்து அடுத்த லெவலில் பெரிய லெவலில் இருக்குன்றது தான் உண்மை. ஸோ அது வந்து எப்படின்னா நீங்கள் வந்து உடனே நான் இன்றைக்கி பிரார்த்தனை பண்ணேன் எனக்கு நாளைக்கே ரிசல்ட் வேணும் அப்படின்னா அப்படிலாம் ஆகாது. ஸோ எதுவுமே இல்லாமல் நான் உங்ககிட்ட சரணடைந்து நீ தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு டெய்லி அப்படியே பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கான வெளிச்சங்கள் தெரியும். உங்களுக்கு இருள் விலகி ஒளிமயமான நல்ல வாழ்க்கை அமையும் சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.